அன்னை செய்தி. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் என அமித்ஷா மீண்டும் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம், விரிவான விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததிலிருந்தே இது தனி ஆட்சியா அல்லது கூட்டணி ஆட்சியா என்ற கேள்வி தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வருகின்றது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே அன்றைய தினம் அந்த கூட்டணி அறிவிக்கப்பட்ட அன்றைய தினமே அமித்ஷா குறிப்பிட்டிருந்தார். அதாவது எடப்பாடி பழனிசாமி தான் இந்த கூட்டணியினுடைய முதலமைச்சராக இருப்பார், அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த ஆட்சியிலே பாஜகவினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக ஒரு அங்கமாக இடம்பெறுவார்களா என்ற கேள்விக்கு அப்போது அவர் சொன்ன பதில் என்னவென்றால், அது ஆட்சி அமைந்த பிறகு 2026க்கு பிறகு பார்க்கலாம், இப்போது அது பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லியிருந்தார். அதாவது நாங்கள் கூட்டணி ஆட்சி சம்மதமா அல்லது கூட்டணி ஆட்சி அமைக்க மாட்டோமா என்பது குறித்தெல்லாம் அவர் உறுதிபட எதையும் தெரிவிக்கவில்லை. இந்த நேரத்தில் தான் தினமலர் நாளிதழுக்கு அவர் ஒரு விரிவான பேட்டியை கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டியிலே தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி உறுதி என்றும் அதில் பாஜக அங்கம் வகிக்கும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்திருக்கின்றார். அதாவது வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்றும் அதில் பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் அதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் அமைச்சர்களாக பங்கு பெறுவார்கள். அதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற அந்த கோஷத்தில் தான் பாஜக இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் அவர்கள் மாநில சுயாட்சி, அதாவது மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்பதைத்தான் கொள்கையாக தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக வைத்து வருகின்றார்கள். திமுக ஆட்சிக்கு வந்த 1967 இதே நிலைதான் தொடர்கின்றது. அதாவது 2006 கடைசியாக நாம் எடுத்து பார்க்கும்போது திமுக காங்கிரஸ் மற்றும் பாமகவினுடைய அந்த ஒத்துழைப்பால் தான் அன்றைக்கு ஆட்சியை நடத்தியது. அதனால்தான் அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் ஜெயலலிதா திமுக ஆட்சியை மைனாரிட்டி ஆட்சி என்றெல்லாம் குற்றச்சாட்டை முன்வைத்து வந்தார். ஆனாலும் கூட திமுக முழுக்க முழுக்க தங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களைத்தான் அமைச்சர்களாக வைத்திருந்ததை தவிர கூட்டணி ஆட்சி, அதாவது காங்கிரசுக்கோ அல்லது இதர கட்சிகளுக்கோ அவர்கள் ஆட்சியில் பங்கு தரவில்லை. ஆனால் பாஜக இந்த முறை நிச்சயம் தமிழ்நாட்டில் நாங்கள் கூட்டணியிலே இடம்பெறுவோம் என்று அவர்கள் உறுதிபட தெரிவித்து வருகின்றார்கள். திமுக உள்ளிட்ட கட்சிகள் கூட அதிமுகவை பார்த்து அந்த கேள்வியை தான் எழுப்பினார்கள். நீங்கள் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள், இது மாநிலத்தில் சுயாட்சி என்ற அந்த கொள்கைப்படி வருமா அல்லது நீங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பீர்களா என்று கேள்வி எழுப்பிய போது அதிமுகவினர் தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய கருத்து என்பது, நாங்கள் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும், அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு தரமாட்டோம் என்றுதான் அவர்கள் சொல்லி வந்தார்கள். இந்த நிலையில் இன்று தினமலருடைய நாளிதழுக்கு அவர் அமித்ஷா அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கின்றார். அந்த பேட்டியிலே தமிழ்நாட்டில் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாகவும் தமிழ்நாட்டில் ஆட்சியிலே அந்த ஊழல் அதிகரித்திருப்பதாகவும் அவர் தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாகி இருப்பதாகவும் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக திமுகவினுடைய ஊழல் பட்டியல் நீளமானது எனவும் பல்வேறு விஷயங்கள், மதுபான ஊழல் உள்ளிட்ட பல விஷயங்களை அவர் குறிப்பிட்டு அந்த பேட்டியிலே தெரிவித்திருக்கின்றார். தமிழ்நாட்டில் தொடர்ந்து வெளி மாநிலத்தவர்கள், குறிப்பாக வங்க மாநிலத்தவர், அதே போல ரோஹிங்கியா போன்ற அந்த சட்டவிரோத குடியேற்றங்கள் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறதே என்ற கேள்விக்கு, தமிழகத்தில் எங்களுடைய ஆட்சி அமைந்ததும் சட்டவிரோத அந்த குடியேற்றங்கள் முற்றிலுமாக அகற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதற்கு பதில் கேள்வியாக நிருபர் கேட்கிறார், எங்கள் அரசு என்கிறீர்களே, கூட்டணி ஆட்சி அமையுமா என்று கேட்கிறார். அதற்கு அமித்ஷா அவர்களுடைய பதில், சட்டசபை தேர்தலுக்கு பின் தமிழகத்தில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும், அதில் பாஜகவும் ஒரு அங்கமாக கண்டிப்பாக இருக்கும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். இதை எப்படி உறுதியாக சொல்கிறீர்கள் என்றால், லோக்சபா தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் நான் சொல்கின்றேன், நிச்சயமாக எங்களுடைய ஆட்சிதான் அமையும், இன்னும் நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த உள்ளோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார். அதிமுகவினர் யாருமே இதற்கு விருப்பம் தெரிவிக்காத நிலையில் பாஜகவினர் நிச்சயம் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று ஆர்வம் காட்டி முனைப்பு காட்டி வரக்கூடிய நிலையில் இரண்டில் எது சாத்தியமாகும், இந்த இரண்டு கூட்டணி கட்சிகளும் வெவ்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்தால் அது அரசியல் களத்தில் எந்த மாதிரி எதிரொலிக்கும் என்பதையெல்லாம்
நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.